எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூணாவது ஸ்லோகம். வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரமகல் மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிஜம். இதுதான் இப்போ இது இதுதான் நம்மது. வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரமகல் மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிஜம். இது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. இதில் என்னென்னா, இந்த வியாசத்தையும் மகள் மஷம்ன்றதையும் நடத்தி எடுத்துருவோம். மீதியை பாருங்க. வசிஷ்ட நப்தாரம் அப்படின்னு எடுத்துக்குவோம். வசிஷ்டம் என்பது வசிஷ்ட குறிக்கும். நப்தாரம்னா பேரனோட பிள்ளை. நப்தாரம்னா பேரனோட பிள்ளை. வியாசம் வசிஷ்ட நப்தாரம், வசிஷ்டருடைய பேரனுடைய பிள்ளை, அப்படி அர்த்தம் அதுக்கு. வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திர மகள் மஷம், வசிஷ்டருடைய பேரனுடைய பிள்ளையும். சக்தே பௌத்திரன்னா சக்தின்றது சக்தின்ற ஒரு ரிஷி. சக்தின்ற ஒரு ரிஷி. சக்தி ரிஷியோட பௌத்திரன்னா பேரன். அதாவது வசிஷ்டருடைய கொள்ளு பேரனும், அதாவது பேரனுடைய பிள்ளைன்றதுனால கொள்ளு பேரன், வசிஷ்டருடைய கொள்ளு பேரனும் சக்தியுடைய பௌத்திரனும், அப்படி எடுத்துக்கணும் அதை பிள்ளையா. அடுத்தது என்னன்னா, பராசராத் மஜம் வந்தே சுகதாதம் தபோனி. பராசராத் மஜம்னா அஜம்னா வாரிசு. எப்பயும் ஞாபகம், அஜம்னா வாரிசு. பராசரத்துல பராசர முனிவர். பராசருடைய ஆத்துன்னு வரும்போது, இது மாதிரி சான்ஸ்கிரிட்ல பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆத்து, திருது, பிருகு, அந்த 2 புள்ளி வச்ச ஹா வரும் பாருங்க. அதெல்லாம் கூட சேர்ற ஒரு ஒட்டு வைத்து குடிக்கும். அதாவது அவன் அப்படின்றோம், நம்ம அவனுக்கு அப்படின்றது ஒரு 2 புள்ளி வரும். அது மாதிரி வரும்போது உங்களுக்கு அந்த 2 புள்ளி வந்ததுன்னா இக்குன்னு சேர்த்துக்கணும் நீங்க. இப்போ அதே மாதிரி இங்க பராசரன்னு முடியணும். இத்து வந்திருக்கிறது பராசரருக்கு அப்படின்னு நம்ம தமிழ்ல எடுத்துக்கணும். தமிழ் மீனிங்ல அப்படி எடுத்துக்கணும். சான்ஸ்கிரிட்ல பராசராத்னா பராசரருக்கு, மஜம்னா பராசராத் மஜம்னு இருப்பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா மஜம்னு எடுத்துக்கோ. பராசராத் அஜம்னு வச்சுக்கணும். மஜம்னு அதுல அந்த பாட்டுக்காக அது மாதிரி கொண்டுருக்கா. பராசராத் பராசர அஜம், பராசரருடைய வம்சம் அப்படின்னு அர்த்தம். அஜம்னா வாரிசு, பராசரருடைய அஜம்னா பிள்ளை அப்படின்னு அர்த்தம்னா. அதாவது வசிஷ்டருடைய கொள்ளு பேரனும், பௌத்திரருடைய சக்தியுடைய பேரனும், பராசரருடைய வாரிசுன்னா மகன், பராசர முனிவருடைய வாரிசும் வந்தே மஜம் வந்தே சுகதாதம். சுகதாதம்ன்றது சுகர் மகரிஷி. தாதம்ன்றது அப்பா. சுகதாதம்னா அப்பா, தாதம்னா அப்பா. சுகதாதம்னா சுகருக்கு அப்பாவும் சுகமுனிவருடைய அப்பாவும் ஆகிய அப்படின்னு எடுத்துக்கணும். இதுல வந்தே சுகதாதம் இத்தனையும் சொன்னது யாரு? வசிஷ்டருடைய கொள்ளு பேரனும், சக்தி முனிவருடைய பேரனும், பராசருடைய மகனும், சுகமகரிஷியுடைய தந்தையும் யாரு? இந்த இடத்துல வியாசம் எடுத்துட்டு போட்டுக்கோங்க நீங்க. வசிஷ்டே இந்த இடத்துல என்ன பண்ணும்? வசிஷ்ட அவதாரம் சக்தே பௌத்திர மகள் மஷம் பராசராத் மஜம் வந்தே சுகதாதம் வியாசம் அப்படி போட்டனால யாரு அது? இத்தனையும் சொன்னது. இப்ப நம்ம சொன்னதெல்லாம் யாருன்னா வியாசரை சொல்றா. அது மாதிரி வியாசர் யாருன்னா வசிஷ்டருடைய கொள்ளு பேரன், சக்தி என்ற முனிவருடைய பேரன், பராசரருடைய மகன், சுகமுனிவருடைய அப்பா ஆகிய வியாசமும். அதுதான் அந்த தாதம்னா தந்தை, சுகமுனிவருடைய தந்தை. தபோநிதிம்னா வியாசர் எனும் தவசீலருடைய ஒழுக்கம் பின்பற்றி வணங்குதல். தபோநிதின்றது வணங்குறது, ஒழுக்கம் மற்றும் வணங்குதல், அதுக்கு அர்த்தம். அதுக்கு அப்படி எடுத்துக்கணும். தபோநிதிம்னா ஒழுக்கமா இருந்து அவரை வணங்குவோம், அந்த வியாசரை வணங்குவோம். ஏன்னா வியாசர் தானே இதை கொடுத்தது, மகாபாரதத்தை கொடுத்தது. அதனாலதானே இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமே வந்தது. அதனால அப்படிப்பட்ட வியாசர் என்னும் தவசீலரை நம்ம வணங்குவோம். அதான் தபோநிதினா தவம் செஞ்சு அந்த ஒழுக்கத்தோட இருக்கிறது. தபோநிதி வழங்குவோம் அர்த்தம். இங்க சக்தே பௌத்திர மகள் மஷம்னு ஒண்ணு இருப்பாங்க. மகள் மஷம்ன்றது என்னன்னா, மகள்னா வாரிசுகள், மஷம்னா வம்சம்.
ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். வழி வழித்தோன்றல் அர்த்தம். மஷம்னா வழித்தோன்றல். அதனால மகள் மஷம்ன்றது அதெல்லாம் வந்து என்னென்னா மொத்தத்தில் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் வந்து வியாசர் யாருன்றத சொல்கிறதே ஒரு இன்ட்ரோடக்ஷன். நம்ம இது சொல்கிறோம் பாருங்க, அபிவாதியை சொல்லும்போது நம்ம யாருன்னு, எந்த முனிவர் கோத்திரம், எந்த வழியில் வந்தவா, என்ன ஏதுன்றதை சொல்கிறோம் பாருங்க, அதே தான் இது. வியாசர் யாருன்றதை நம்மளுக்கு சொல்கிறார். இதை படிக்கும்போது நம்மளுக்கு ஒன்றும் புரியாது என்னன்னு. ஆனால் இப்போ நான் சொன்னப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வசிஷ்டனுடைய கொள்ளு பேரனும் சக்தி ரிஷியோட பேரனும் பராசர முனிவருடைய பிள்ளையும் சுகமுனிவருடைய தந்தையுமான வியாச தப தப சுகமுனிவருடைய தந்தையுமான அந்த வம்ச வழிகளில் வந்த வியாசர் எனும் தபசீலரை தவமுனிவர் தவசீலர்னு சொல்லலாம். அது ஒன்று புரிகிற விஷயம்தான். தவசீலரை ஒழுக்கமாக இருக்கிற தவம்னா ஒழுக்கம், ஒழுக்கமாக இருக்கிற தவசீலரை வணங்குவோம். அதான் தவோனினா வணங்குகிறேன், சேவிக்கிறேன். வணங்குதல் தான் ஒழுக்கம். அதான் இதுதான் இந்த இன்னைக்கு பாட்டோட இது. அதுதான் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.